ஃபிரௌன் வந்து எந்த சிலையையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் தான் கடவுள் என்று அவன் கூறிக்கொண்டிருந்தான். அதே மாதிரி என்ன செய்யறான்னா, மக்களை எல்லாம் திரட்டி நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன், ஆனால் ரப்புக்கும் லாலாண்டு அவன் சொன்னான் இருக்கிறது 79:24. அப்போ இந்த மாதிரி ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான்னா, நான் தான் இறைவன் என்று ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால், அவன் வேற தெய்வங்களை வணங்கியதாகவும் குரானில் வருகிறது. அப்போ ஃபிரௌன் வந்து நான் தான் இறைவன் என்று சொன்னான் என்று சில வசனங்கள் சொல்கிறது. சில வசனங்கள் சொல்கிறது ஃபிரௌன் வேற தெய்வங்களை வணங்கினான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ முரணா இருக்குது, அப்படி என்ன எது சரிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு. இவங்களுக்கு இப்படி முறை நிறைய இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த உசுரோட இருக்க உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மோடி இருக்கார்ல, அவரே நான் தேவன் அனுப்போடு தேவதூதன் நான் தான் கடவுள்னு சொல்லத்தான் செஞ்சார். சொல்லிட்டு ராமர் சிலை வழிபாடு பட தானே செஞ்சார், ராமர் கோயில் கடை தானே செஞ்சார். அதனால் என்ன செய்வாங்கன்னு, அந்த உசுரோடு இருக்கும் பொழுது நான் தான் கடவுள் என்று சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உயிரோடு இருப்பவர்களில் நான் தான் கடவுள், ஆனால் எனக்கு மேலே கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கொள்கையில் தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. தன்னை கடவுளாக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு சிலையை சாமியை வணங்கக்கூடியதான் இருந்திருப்பாங்க. ஃபிரௌன் என்ன செய்யறான்னு கேட்டால், அவன் பல தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அதை வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதோடு சேர்த்து நான் தான் உங்களுக்கு கடவுள்னு தன்னை வணங்க சொன்னான். நான் தான் பெரிய கடவுள்னு சொன்னாலும் அவன் வேற கடவுளை வணங்கி இருக்கிறான் என்பது அந்த வசனத்தில் தெரிகிற காரணத்தினால அவன் ரெண்டு நிலையில் இருந்திருக்கிறான். நான் தான் கடவுள் என்றும் சொல்லியிருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உயிரோடு இருப்பவர்களில் நான் தான் உங்களுக்கு கடவுள்னு அர்த்தம் வச்சுக்கிறேன். வேற கடவுள் ஃபிரௌனுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இருந்தாங்க. இருந்ததுனால தான் என்ன வருது, அந்த வசனத்தில் சுட்டி காட்டும் பொழுது ஏன்ப்பா உன்னையும் உன்னுடைய கடவுளையும் புறக்கணிக்க சொல்கிறாருன்னு சொல்லி ஃபிரௌன்ட்டே வந்து அவங்க பேசுகிறாங்க. ஃபிரௌன் வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆமாம், கடவுள் அது எங்கள் கடவுள் இருக்குதுன்னு ஒத்துக்கிறான். அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபிரௌனுடைய கூற்று முரண்பட்டு அவன் பேசியிருக்கிறான். தன்னை கடவுள் ஒரு பக்கம் சொல்கிறான், சொல்லிட்டு பல கடவுளை வணங்கியிருக்கிறான். இந்த இணை கற்பிக்கிறவர்கள் இந்த மாதிரி மண்ட குழம்பு அல்லாஹ்வுடைய வசனத்தில் உள்ள முரண்பாடு கிடையாது. இது குஃபுரில் இருக்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். குஃபுரில் இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க, நாங்கள் தான் கடவுள்னு சொல்வார்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், எத்தனையோ சாமியார்கள் இந்த மாதிரி ஆளுக்கு தங்களை கடவுள்னு சொல்லிக்கிடுவாங்க. சொல்லிக்கொண்ட ஒரு கடவுளை வணங்கவும் செய்வாங்க. அது அந்த அந்த கொள்கையில் உள்ள முரண்பாட்டுக்கு ஒரு அடையாளம். தௌஹீத் மாதிரி பழிச்சண்ட கோடு கழிச்ச மாதிரி அவங்களுக்கு பேச வராது. இவங்களே என்ன செய்வாங்கன்னா, நான் தான் கடவுள்னு ஆசி வாங்குவாங்க. அவங்க என்ன செய்ய புரிஞ்சுக்கிறதுக்கான என்ன சொல்வதாக இருந்தால், அந்த பங்கார அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார்னா, அம்மா அம்மா நான் அம்மான்னு செய்வார். அவர் போய் ஒரு சாமியை போய் வணங்குவார், ஒரு அம்மா வணங்குவார். இவங்க போய் அவர் போய் வணங்குவாங்க. இவர் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு என்ன செய்வார், இவர் தன்னை வணங்க சொல்லுவார். இவர் ஒரு சாமிக்கு போய் என்ன செய்வார், பூஜை செய்வார். அதே மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபா இருந்தார்ல, சாய்பாபாங்கிறவர், அவரை எல்லாரும் போய் வணங்குவாங்க. அவர் என்ன செய்வார்னா, அந்த சீரடி சாய்பாபா வணங்குவார். பிற மதங்களில் காணப்படும் பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட வந்து கடவுளுக்கு எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது. நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, இல்லை அதுதான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, என்னை தான் வணங்கணும்பாங்க, இல்லை அதையும் வணங்கலாம்பாங்க. இப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது. அவங்கள்ட்ட உள்ள குழப்பத்தின் காரணமாக ரெண்டு விதமாக பேசியிருக்கிறார்கள்னு நினைக்கிறேன். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம நாட்டில் நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்க.